ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான். அது என்ன ரெசிபின்னா நம்ம ஏர் க்ரோத்துக்கான ஏர் க்ரோத் டானிக்கு அதுதான் பார்க்க போகிறோம். ஜூஸ்ன்னு சொல்லலாம், டானிக்னு சொல்லலாம். நம்ம ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரோம். ஃபஸ்ட் ஸ்டெப்பு நம்ம இது எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். அர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் டெய்லி குடிச்சிட்டு வந்தால் நம்ம ஏர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஏர் க்ரோத் நல்லா இருக்கும். ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அதனால தான் அந்த ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது ஏர் ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி தரும், ஏர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். இது நேச்சுரல் பிளாக் கலரை மெயின்டைன் பண்ணும். இதில் ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் அயன் இருக்குது. இது ஏர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். கொத்தமல்லி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதில் ரிச் இன் விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. இது நல்லா ஏர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி தரும், ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஏர் ரூட்ஸை. இது ப்ரொமோட் பண்ணும் திக் அண்ட் லாங் ஏருக்கு. அப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸை, ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனை ரெடியூஸ் பண்ணும். புதினா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது நல்லா கூலிங் எஃபெக்ட் இருக்கும் ஸ்கேல்பில். அப்புறம் நல்லா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி தரும், நல்லா பெட்டர் ஏர் க்ரோத்துக்கு. அப்புறம் நரிஷிங்காக இருக்கும் ஏர் ரூட்ஸ் எல்லாம். இது ஸ்கேல்ப் இரிட்டேஷன் அண்ட் இச்னஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இஞ்சி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது நல்லா பூஸ்ட் பண்ணி தரும் பிளட் ஃப்ளோவை. அப்புறம் ஸ்டிமுலேட் பண்ணும் ஏர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் நல்லா ஏர் க்ரோத்துக்காக. ட்ரை ஸ்கேல்பில் இருந்து டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கும். ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் ஏருக்கு, நல்ல திக்னஸாக இருக்கிறதுக்கு. எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் இஞ்சி நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஒரு கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் மிக்சியில். ஜூஸ் ரெடி. இப்போது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே குடிக்க முடியாது, அது வாயில் தட்டுப்படும். ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜூஸ் ரெடி, வாங்க குடிக்கலாம். ஜூஸ் ரெடி. இப்போது எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும். நான் ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிக்கிறேன். உங்களுக்கு இதில் ஸ்வீட்னஸ் வேணும்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லை தேன் சேர்த்துக்கலாம். எனக்கு அப்படியே குடிக்கலான்னு தான் குடிச்சிட்ருக்கேன். லெமன் இருந்தால் லெமன் போட்டுக்கலாம், நெல்லிக்காய் இருந்தால் நெல்லிக்காய் போட்டுக்கலாம். நான் லெமனு நெல்லிக்காய் ரெண்டும் போடல. இன்றைக்கி இந்த ஜூஸ் தான். வாங்க குடிக்கலாம். எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கசக்குது, பட் நல்லா தான் இருக்குது. டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் இது கண்டினியூஸாக நம்ம எடுத்துக்கிட்டால் ஏர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும், ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். நம்ம ஏர் க்ரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது டெய்லியும் எடுத்துக்கோங்க. ஃபினிஷ் பண்ணியாச்சு. டேஸ்ட் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கோங்க. அர்லி மார்னிங் டெய்லி இந்த மாதிரி குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஏர் க்ரோத் சேலஞ்சுக்காக ஏர் க்ரோத் பண்ணுறோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.